இந்த வீடியோவில் ப்ரெப்போசிஷன்ஸ் இன், ஆன் அண்ட் அட் எப்படி ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், அதாவது நேரத்தை சொல்கிற வார்த்தையாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ப்ரெப்போசிஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ப்ரெப்போசிஷன்ஸ்னால் என்ன? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுன், ப்ரோனவுன், அப்புறம் ஃப்ரேசஸ் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணுற வேர்ட் தான் ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸாக தான் இருக்கும். அது எப்போதும் நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ் ஆர் நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் இஸ் ஆன் த பாக்ஸ். இங்கே ஆன் என்ற ப்ரெப்போசிஷன் பாக்ஸுங்கிற நவுனுக்கு முன்னாடி வருது. இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். த பேக் இஸ் ஆன் த சேர். இங்கே ப்ரெப்போசிஷன் ஆன் சேர்ன்ற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸ், த புக்ஸ் ஆர் இன் த கபர்ட். இங்கே ப்ரெப்போசிஷன் இன் கபர்டுன்ற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பற்றி படிக்க போகிறோம். டைம் இண்டிகேட் பண்ணுற ப்ரெப்போசிஷன்ஸில் இன், ஆன், அப்புறம் ஆட்ன்ற ப்ரெப்போசிஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வருடம், மாதம், சீசன்ஸ் மற்றும் நேரம் பற்றி பேசும்போது இன்னுங்கிற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம். சீசன்ஸ் பற்றி பேசும்போது இன் சம்மர், இன் வின்டர், இந்த ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லுவோம். இயர்ஸ் பற்றி பேசும்போது இன் 2020, இன் 1947ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டென்சஸ் பாருங்கள். அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1492. சென்னை இஸ் வெரி ஹாட் இன் சம்மர். மந்த்ஸ் பற்றி பேசும்போதும் இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் டிசம்பர். We celebrate பொங்கல் in January. In the morning, in the evening சொல்லும்போது in யூஸ் பண்ணுவோம். For example, we eat breakfast in the morning. I go to park in the evening. இப்போ preposition on எப்படி preposition of time-ஆ யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். Days, dates, holidays பற்றி பேசும்போதும் on யூஸ் பண்ணுவோம். For example, we go to school on Mondays but not on Sundays. ஒரு குறிப்பிட்ட நாள் பற்றி பேசும்போதும் on யூஸ் பண்ணலாம். For example, Christmas is on December 25th. Buy me a present on my birthday. ஸ்பெசிஃபிக்கான டைம் பற்றி பேசும்போது preposition at யூஸ் பண்ணுவோம். For example, at 10 a.m., at 12 noon. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். I usually wake up at 6 o'clock. We light lamps at sunset. இப்போ ராஜு அண்ட் அவங்க அம்மாவோட இன், ஆன் அண்ட் ஆட்டை எப்படி ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் he is coming on Friday for the village festival. நோ, அவன் இன்னைக்கு வந்துட்டு சண்டே வரைக்கும் இருக்க போறான். உன்னோட கசின்ஸும் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்கு வர போறாங்க. உன்னோட கசினோட ஃபேவரட் டிஷ் அதிரசமா செய்ய போறேன். ஒரு சின்ன செலிப்ரேஷன் வீட்டில் வச்சுக்கலாமா? அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஷூர். எப்போ செலிப்ரேட் பண்ண போறோம்? in the morning or at night? We can't have it at night. I'm planning to have it in the morning. ஓகே, வாங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜு கிட்ட இருந்தும் அவனோட அம்மா கிட்ட இருந்தும் எப்படி இன், ஆன் அண்ட் ஆட் ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமாக யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சென்டென்ஸில் இன், ஆன் அண்ட் ஆட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், ரைட். த ஆன்சர் இஸ் மை இங்கிலீஷ் கிளாஸ் பிகின்ஸ் at 9 a.m. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த ரைட் ஆன்சர் இஸ் ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். இப்போ இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. எஸ், த ஆன்சர் இஸ் ஐ மேட் அதிரசம் ஆன் சாட்டர்டே. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பற்றி பேசும்போது ஆட் யூஸ் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் மை ஃபுட்பால் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட்ஸ் at 3 p.m. லாஸ்ட் சென்டென்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த டே பற்றி பேசும்போது இன் யூஸ் பண்ணுவோம். த ஆன்சர் இஸ் I drink milk in the morning. Congratulations!
இன் ஆன் அண்ட் ஆட்டை எப்படி ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைமாக யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க.